ஹாய், இப்போ தக்காளி கடையில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, 2 வெங்காயம், ஒரு 5-6 தக்காளி, 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 8-9 பல் பூண்டு, அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 2 உருளைக்கிழங்கு அது போட்டுட்டு எல்லாமே ஒன்றாவே போட்டுடலாம். நம்ம குக்கரில் தனித்தனியாக எதுவுமே வதக்கணுன்றதெல்லாம் அவசியம் இல்லை. எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, வெறும் மிளகாத்தூள், அது எல்லாத்தையுமே உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு ஒரு 3/4 சொம்பு தண்ணி நான் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ கூட நம்ம சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு என்ன பண்ணணும்னா விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். நான் ஒரு 6 விசில் விட்டேன். 6 விசில் விட்டால் நல்லா அந்த மசிஞ்சு வந்துடும். அப்போ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. 6 விசில் விட்டுட்டு இப்போ பாருங்கள் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம நல்லா அந்த கடையிற மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். நல்லா கடைஞ்சி விடுங்க. ஒரு இது கூட இருக்கிறது. இது மாதிரி கடைஞ்சி வச்சுட்டதுக்கப்புறம் பார்த்திங்களா எப்படி கடைஞ்சிருக்கேன்னு. இதே மாதிரி கடைஞ்சதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு ஒன்று பண்ணணும். அந்த தாளிப்புக்கு ஒரு தாளிப்பு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துருக்கேன். அதை ஊற்றிட்டு என்ன பண்ணணுன்னா ஒரு 4-5 காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கடுகு, சீரகம், அவ்வளோதான் தாளிப்புக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம போட்டு நல்லா தாளிச்சிட்டு அதில் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா அவ்வளோதான். கொதிக்க வைக்க தேவையில்லை. இது மட்டும் பண்ணாலே போதும். இது இட்லி, தோசைக்கெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரே டைம் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது தக்காளி கடையில் எங்கள் வீட்டில் நாங்கள் இது இப்படி தான் செய்வோம். சிம்பிளாகவும் இருக்கும், டைம் அவ்வளோவா எடுக்காது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், எடுத்து ஊற்றிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் அவ்வளோதான், ரெடி ஆகிடும் தக்காளி கடையல். இது ஒரு சாம்பார் டேஸ்ட்டில் தான் இருக்கும், நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் செஞ்சுருக்கேன். இன்னும் சூப்பராக இருக்கும். இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். தோசை ஊற்றிட்டு எல்லாம் சாப்பிட்டா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.